இப்ப உரிமைதாகம் எதை பற்றி பேசக்கூடியது அப்படின்னா, நிலம் நமது அடையாளம், நிலம் நமது சொத்து. இந்திய திருநாட்டினுடைய முதுகெலும்பு என்ன அப்படின்னு கேட்டா விவசாயம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் இல்லையா? ஆனாதான் உண்ண உணவு முதல் இடத்துல வச்சு, உடுக்க உடை இரண்டாவது இடத்துல வச்சு, இருக்க இருப்பிடம் என்று சொல்லக்கூடிய உறைவிடம் மூணாவது இடத்துல வைத்து பேசப்பட்டது. எப்படிப்பட்ட பணியில இருந்தாலும் சுழன்றும் பின்னது உலகம். நீ எந்த இடத்துக்கு எப்படி போய் இருந்தாலும் கடைசியில எங்க வந்து கை வைக்கணும்? சோத்துலதான் கையை வைக்கணும். அப்ப உழவன் சேத்துல கால வைத்தாதான் நாம் அனைவரும் சோத்திலே கைய வைக்க முடியும், சோற்றிலே கைய வைக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த விவசாய நிலம் நமது அடையாளம், நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்து சென்ற உரிமம். அந்த உரிமத்தை விட்டு கொடுக்க கூடாது. அந்த உரிமத்தை நாம் விட்டு கொடுக்க கூடாது, பாதுகாக்கப்பட வேண்டும். நான் சம்பாதிச்ச சொத்து நான் விற்கலாமா அப்படின்னா ரைட்ஸ் இருக்கு. என் முன்னோர்கள் கொடுத்த சொத்து விற்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கான்னா இல்ல. சட்டபூர்வமா இருக்கு, ஆனா மனதளவில் இல்ல. ஏன்னா நான் பாடுபட்டு சம்பாதிச்ச சொத்து என் முன்னோர்கள் வழியாக கிடைச்ச அந்த நிலம். அப்ப விற்கிறதுக்கு உரிமை இருக்கான்னா இல்ல. சட்டப்படி விற்கிறதுக்கு உரிமை இருக்கு, ஆனா மன ரீதியா விற்கிறதுக்கு உரிமை கிடையாது. அப்படிப்பட்ட பூர்வீக நிலம், அந்த நிலத்தை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுக் கொடுக்க கூடாது. அந்த உரிமையை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுவிடக் கூடாது என்பதை பற்றி மையப்படுத்தி பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கதைதான் இந்த உரிமைதாகம். இந்த கதையை கொடுத்திருக்கக்கூடிய ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூ மாணிக்க வாசகம் என்று சொல்லக்கூடிய அவருடைய இயற்பெயர் என்ன சார் அப்படின்னு கேட்டா பூ மாணிக்க வாசகம். சுருக்கமா அவரை பூமணி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. பூ மாணிக்க வாசகம் என்பது அவருடைய இயற்பெயர். ஆசிரியர் பற்றிய குறிப்புகள் தெரிஞ்சுக்குங்க. உரிமைதாகம் என்னும் இச்சிறுகதை பூ மாணிக்க வாசகத்தால் எழுதப்பட்டது. அவர் எழுதின சிறுகதையெல்லாம் தொகுத்து எப்படி முதல் கல்லுல தஞ்சை சிறுகதைகள் என்ற தொகுப்பில் இருந்து முதல் கல் என்ற சிறுகதை கொடுக்கப்பட்டதோ, அதே போல பூமணி சிறுகதை தொகுப்பில் இருந்து நமக்கு ஒரு கதையாக இந்த உரிமைதாகம் வந்திருக்கு. அப்போ இவரு எழுதின சிறுகதைகள்லாம் தொகுத்து பூமணி சிறுகதைகள் என்ற தொகுப்பில் வைக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு கதை தான் இந்த உரிமைதாகம் என்று சொல்லக்கூடியது. அப்ப இதனுடைய எழுத்தாளர் யாருன்னு கேட்டா பூ மாணிக்க வாசகம், சுருக்கம் பூமணி என்ற பெயர்ல எழுதிட்டு வந்தவர். தனது பெயரை சுருக்கி பூமணி என்ற பெயரில் எழுதி வருகிறார். இவர் ஆற்றிய பணிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசின் கூட்டுறவு துறையில கோஆபரேட்டிவ் சொசைட்டில துணை பதிவாளராக பணியாற்றியவர். கோஆபரேட்டிவ் சொசைட்டில துணை பதிவாளராக, தமிழ்நாடு அரசின் கூட்டுறவு துறையில் துணை பதிவாளராக பணியாற்றியவர். இவர் எழுதின சிறுகதை தொகுப்புகள் என்ன, புதினங்கள் என்ன அப்படின்றத ரெண்டு விதமா பார்க்க போறோம். இதுல எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றது அப்படின்றத பத்தியும் பார்க்க போறோம். சரி, இவர் எழுதின சிறுகதை தொகுப்பு நூல்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தினந்தோறும் உழைப்பது எதற்காக அப்படின்னா, இந்த ஒரு ஜான் வயிறு என்று சொல்லக்கூடிய இந்த சிறு வயிற்றுக்காக தான் நம்ம இப்படி அல்லல் பட்டு தினந்தோறும் பாடுபட்டு கொண்டே இருக்கோம். நீங்கெல்லாம் இப்ப எதற்காக படிக்கிறீங்க? எதற்காக படிக்கிறீங்க? படிச்சு ஒரு பட்டங்களை பெற்று ஒரு பெரிய நிறுவனத்துல நல்ல வேலைக்கு சேர்ந்து கை நிறைய சம்பாதிக்கணும், குடும்பத்துல வாழ்க்கையில இணையணும், இணைஞ்சு நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும். இது எல்லாம் எதற்காக? இந்த ஒரு சான் வைக்கிட்டாங்க. இந்த ஒரு சான் வைக்கிட்டாங்க. நம்மளுடைய உடம்பு மொத்தம் 7 சான் உடம்பு. அவங்களுடைய கைகளில 8 சான் அளவு இருக்கு. அதுல ஒரு சான் எதுன்னா இந்த வயிறு. இந்த சிறு ஒரு சான் வயிற்றுக்காக தான் இந்த பிழைப்பு. அப்போ சிறு கதை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோ. சிறு வயிறுக்காக தான் இந்த உழைப்புன்னு சொன்னேன். அப்ப சிறுகதை நூல்கள் என்ன அப்படின்னு சொன்ன, இந்த சிறு வயிறு பாருங்க, ரீதியா சாப்பிடலன்னா
நம்ம காலையில் கூட பாருங்க, அம்மா தலைவாரிக்கனே ஒரு பக்கம் தங்கச்சி இட்லி ஊட்டுவா, இல்ல படிச்சுக்கிட்டே டிஃபனை சாப்பிடுவாங்க அறிவறியா இல்லையா. இப்படி ஒரு பக்கம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டோ, ஒரு பக்கம் அம்மா ஊட்டுறதோ, இப்படியே ஊட்டிட்டு போதும் 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 எனக்கு வேண்டாம், போதும் டைம் ஆச்சு நான் கிளம்புறேன், பஸ் வந்துடும் அப்படின்னு அறிவறியா ஓடிடும். அப்ப ரீதியா சாப்பிட்டியா அப்படின்னு பார்த்தா இல்ல. லஞ்ச் ஒரு ½ கொடுக்குறாங்க, பத்தல, டைம் பத்தல. நான் என்னுடைய சுவைக்கு உட்பட்டு சாப்பிட நினைச்சா முடியல, அதுக்குள்ள பெல் அடிச்சிடுறாங்க. கரெக்டா? ஆமா. சாப்பிடுறதுக்குரிய நேரமும் கிடைக்காம ரீதியா ஒன்னொன்னுத்தையும் அம்மா சுவைத்து அன்பால சுவைத்து அந்த உணவை நாவினால சுவைத்து உணரும்படி சாப்பிட முடியுது. ஏதோ பெல் அடிச்சாச்சு, கிடக்கிறாங்க, சாப்பிட்டாச்சு, அடுத்த பீரியட் தம்பி சார் வருவாரு, டெஸ்ட்னு சொல்லுவாரு, ஐயோ படிக்கணுமே அப்படின்னு அறிவறியா சாப்பிட்டு அறிவறியா கை கழுவிட்டு, சில பேர் கையும் கழுவுறது கிடையாது, ஏன்னா ஸ்கூல்ல சாப்பிடுறாங்க. நீ ஏதோ தப்பா நினைச்சுறாங்க, கை சாப்பிடுறது இல்ல, கை கழுவுறது இல்லைன்னு. ஸ்கூல்ல சாப்பிடுறாங்க. சில பேர் அப்படியே கையில சாப்பிட்டாங்கன்னா பேப்பர்ல தொடச்சு டஸ்ட்பின்ல போட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு படிச்சுட்டு 3 மணி பிரேக்ல போயிட்டு அட்மிட் பண்றேன். ரீதியா சாப்பிட்டியா, ரீதியா நிதானமா சுவை உணர்வோட அந்த உணவை உண்டு மகிழ்ந்தாயா அப்படின்னா இல்ல. இப்படி ரீதியா சாப்பிடாத போது வயிறு என்ன ஆகும்? நொறுங்கும், நொறுங்கும், அப்படியே இழுத்து குடிக்கும், அறுக்கும், அறுக்கும் இல்லையா, அப்படியே வலிக்கும், சுருக்கு சுருக்குன்னு குத்தும். கமர்சி சொல்லல, இப்படி கதையா சொல்லி அவர் எழுதின சிறுகதை தொகுப்பு நூல சொல்லப்பாரு, சிறுகதை நூல்கள சொல்லப்பாரு. அப்ப வயிறுகள் ரீதியா சாப்பிடலாம், நொறுங்கும், அறுக்கும். வந்துருச்சா? அவர் எழுதின சிறுகதை நூல்கள் வந்துருச்சா? அப்ப பூமணி எழுதிய சிறுகதை நூல்கள் என்னென்ன சார் அப்படின்னு கேட்டா, 1 வயிறுகள், ரீதி, அறுப்பு, நொறுங்கல்கள். மறக்கலாமா? சிறுகதையா புதினமா யோசிப்ப, திரு ஜான் வயிறு, ஒரு ஜான் வயிறு. அப்ப இது சிறுகதை நூல்கள். பூமணி இயற்றிய சிறுகதை நூல்கள் யாவைன்னு கேட்டா, வயிறுகள், ரீதி, அறுப்பு, நூல்கள். சரி சார், அவர் எழுதின புதினங்கள் என்ன? புதினத்துக்கும் சிறுகதைக்கு வித்தியாசம் பல முறை சொல்லியிருப்பாங்க, சொல்லியிருக்காங்களா ப்ரீவியஸ் டீச்சர்ஸ் உங்களுக்கு? சிறுகதை என்பது ஒரு 1/2 மணி நேரத்துல படிச்சு கதையினுடைய சாராம்சத்தை உணர்வு. நாவல் என்பது தொடர்ந்து நிலை செய்யுள் போல தொடர் கதையா படிச்சு ஒரு 10-15 நாள் தொடர்ந்து படிச்சு அதனுடைய கதையினுடைய சாராம்சத்தை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் புதினம் என்பது ஒரு வீட்டினுடைய சாளரம் போல, சாளரம் என்று சொல்லக்கூடிய ஜன்னல் போல, அது போல அமைப்பில் இருந்து கதையை உணர்ந்து புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைக்கு பேரும் புதினம். அப்ப சிறுகதைக்கும் நாவலுக்கு இடைப்பட்ட பகுதியில வைத்து பேசப்படக்கூடியதெல்லாம் புதினம். அது போன்ற புதினங்களை இவர் என்னென்ன புதினங்கள் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு அழகா நானு சன் ஆஃப் மகாலட்சுமியா ஏதோ ஒரு படம் நினைக்கிறேன். நம்ம குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி, குமரன்ற பெயரை சொல்ல மறந்துட்டேன். ரீனா கரெக்டா ஞாபகம், நீ யார் சொன்னா? கோதை சொன்னாலா? பின்னாடி சொன்னாங்களா கிருத்திகா? இல்ல. அந்த படத்துல ஒரு சிலை ஒண்ணு வடிவமைச்சிருப்பான்னு நினைக்கிறேன், அந்த படம் தான் நினைக்கிறேன். விவேக்கோ யாரோ போய் பார்ப்பாங்க, முன்பக்கம் இருக்க வேண்டியதை பின்னாடியும் பின்பக்கம் இருக்க வேண்டியதை முன்பக்கமாக திருப்பி வச்சிருக்காங்க. இல்ல, நான் நிக்கிறேன், என்னுடைய முகம் அந்த பக்கம் திரும்பி இருந்தா வித்தியாசம் எப்படியோ அது. ரைட். அந்த பொம்மை தான் நான் ஒரு 5 அடின்னு எடுத்துக்கிறேன். அந்த பொம்மைய ஒரு ஜாடி, ஜாடி 5 அடி, இந்த பொம்மைய ஒரு 5 அடியே எடுத்துக்கிறேன். சரி, அடுத்தது என்ன? பொம்மைனா மார்பகம். அதை பார்க்கும்போது எனக்கு வெக்கமா வரும். அப்ப அது ஒரு சிலை, பொம்மை, பிறகு வெக்கை, இதெல்லாம் அவருடைய எழுதின புதினங்கள். அதெல்லாம் புதினங்கள். அப்ப மறக்க முடியுமா? பிறகு, வெக்கை, பொம்பை, அஞ்சாடி, இதெல்லாம் அவர் எழுதின புதினங்கள்.
சரி, இந்த 4 புதினங்கள்ல அவர் எழுதின இந்த புதினங்கள்ல எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றது அப்படின்னு கேட்டா, அஞ்சாடி என்று சொல்லக்கூடிய புதினத்திற்காக 2014 சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது. 2014 சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. யார் எழுதின புதினம்? பூ மாணிக்க வாசகம் எழுதிய புதினம். அவருடைய இயற்பெயர் பூ மாணிக்க வாசகம். எந்த பெயர்ல சுருக்கி எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டா, பூமணி என்ற பெயர்ல எழுதியிருக்காரு. ஓகே, இது ஆசிரியர் பற்றிய குறிப்பு. அப்போ நம் பாடப்பகுதியில் வந்திருக்கக்கூடிய இந்த உரிமை தாகம் பூ மாணிக்க வாசகம் எழுதிய பூமணி சிறுகதைகள் தொகுப்பிலிருந்து நமக்கு பாடப்பகுதியில வந்திருக்கக்கூடியது. ரைட். இந்த கதையில வரக்கூடிய கதை மாந்தர்கள் யார் யாரு அப்படின்னு பார்க்க போறோம். இந்த உருவ படத்தை வச்சுக்கிட்டு நான் பெயர் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்க. கதை மாந்தர்கள். கதை மாந்தர்கள் இவர்தான் முத்தையன். பேர் என்ன? முத்தையன். விவசாயி அப்படின்னா சொந்த நிலபுலம், நிலத்துல உழுது விவசாயம் செய்து அதன் மூலமா வருவாய் ஈட்டக்கூடியவர். இவருடைய மனைவி மூக்கம்மாள். இவருடைய மனைவி மூக்கம்மாள். மூக்கம்மாள் யாருன்னு கேட்டா, முத்தையனின் மனைவி. ரைட். இந்த கீழே உட்கார்ந்துட்டு இருக்கான் பாருங்க, இவர் யாருன்னா முத்தையனுடைய தம்பி. அவனுடைய பெயர் என்ன சார் அப்படின்னா வெள்ளைச்சாமி. என்ன சாமி? வெள்ளைச்சாமி. இது தவிர்த்து யார் சார் வரா? இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா மனைவி பெயர் இங்க கொடுக்கல. வேற யாரு வரா கதையில? பங்காரு சாமி. மேலூர் பங்காரு சாமி. இவர் யாரு சார் அப்படின்னு கேட்டா, வட்டிக்கு பணம் கொடுப்பவர். வட்டிக்கு பணம் கொடுப்பவர். எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுதுன்னா அவங்ககிட்ட போய் கேட்டா வட்டிக்கு பணம் கொடுப்பார். சேட்டு போலன்னு வச்சுக்க. ரைட். முத்தையன், மூக்கம்மாள், வெள்ளைச்சாமி, பங்காருசாமி. எந்த ஊரை சேர்ந்தவர் இவரு? மேலூர் பங்காருசாமி. ரைட். இதுல வரக்கூடிய கதை மாந்தர்கள். இப்ப நானு கதையை முடிச்சிட்டு பிறகு கதை கரு என்னன்னு சொல்லுவேன், உங்க மூலமா கேட்டுட்டு. ரைட், கதைக்குள்ள போகலாம். போன கதையில முதல் கல்லுல அதுவும் நிலம் சம்பந்தப்பட்ட நிகழ்வு. பெருமழை காலங்களில் பெய்த மழையின் காரணமாக 10 நாட்களே ஆன குழந்தை பயிர்கள் அழுகு நிலையில் இருப்பதை கண்டு முதல் ஆளாக அந்த கால்வாயில இருக்கக்கூடிய காட்டு அமுங்க செடியை வெட்டி எடுக்கின்றான். பிறகு ஒவ்வொருத்தரா வந்து எல்லாத்தையும் வெட்டி எடுக்கிறாங்க. அப்போ ஊர் கூடி ஏறெடுத்தால் வந்து சேரும், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இன்னொன்னு தனி மரம் தோப்பாகாது அப்படின்றதும் அந்த கதை கருவா கொண்டு வரலான்னு சொல்லி முடிச்சு. இதுவும் நிலம் சம்பந்தப்பட்டதுதான். என்ன இந்த கதையில அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த வெள்ளைச்சாமி இருக்கா பாருங்க, சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே தன்னுடைய தாயையும் தந்தையும் இழந்தார். அப்ப முத்தையனை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கரெக்டா? வெள்ளைச்சாமி சிறு குழந்தையா இருக்கும் பொழுதே தாயையும் தந்தையும் இழந்தவன். அப்ப யாருடைய அரவணைப்புல வளர்ந்த ஆளாகி இருக்கிறான்றதை இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. முத்தையனுடைய அரவணைப்புல முத்தையனுக்கு திருமணமாகி மூக்கம்மாள் என்று சொல்லக்கூடிய மனைவி வந்த பிறகு இந்த வெள்ளைச்சாமியை வளர்த்து ஆளாக்குறது யார் பொறுப்பு அப்படின்னு கேட்டா, முத்தையனுடைய மனைவியாக சொல்லக்கூடிய மூக்கம்மாள் தான் எழுதி. தன் வயிற்றில் பிறவா ஒரு குழந்தையை போல தன்னுடைய மச்சனை கொழுந்தனார் யாரு அப்படின்னு கேட்டா வெள்ளைச்சாமி. கணவனுடைய தம்பி கொழுநன் சொல்லுவாங்க. கணவர் கொழுநனுக்கு ஒரு பொருள் கணவர்.
கொழுந்தனாரே அப்படின்னு கூப்பிடுவாங்க சில வட்டார வழக்கு சொல்ல. அப்படிப்பட்ட வெள்ளைச்சாமியை வளர்த்து ஆளாக்கின முழு பொறுப்பு மூக்கம்மாளுக்கு உண்டு. தன்னுடைய முப்பாட்டம் சேர்த்து வைத்த அந்த நிலம் வெள்ளைச்சாமி வளர்ந்து ஆளான பிறகு அவனுக்குன்னு ஒரு கால்கிட்டு போடணுமே அப்படின்னு சொல்லி இருவரும் இணைந்து, யாரு முத்தையனும் மூக்கம்மாளும் இணைந்து அவனுக்கு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தார். ஆண்டு கடந்தது, குழந்தையும் பெற்றெடுக்கப்பட்டது. திருமணமான கையோட குழந்தையும் பிறந்த காரணத்தினால அளவுக்கு மீறிய செலவு செய்யப்பட்டது. இதனால தனக்குண்டான நிலம் சொத்தை, அது முன்னாடி பிரிவினை ஆயிடுச்சு, தனக்குண்டான நிலம் சொத்தை என்ன பண்றது, என் கையில பணம் இல்ல, அளவுக்கு மீறி நான் வெளியில வாங்கிட்டேன், இப்ப எனக்கு உண்டானது நிலம் இருக்கு, நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணி அந்த கடனை ஒப்படைக்கணும். ஏன் அண்ணன்கிட்ட கேட்டா என்ன அப்படின்னு யோசிக்கலாம். நீங்க எதனா தேவைன்னா அண்ணன் என்று சொல்லக்கூடிய முத்தையன் கிட்ட கேட்டுக்கலாம் இல்லையா? இந்த பாக பிரிவினையும் போது, திருமணமான கையோட பாக பிரிவினையும் போது பேச்சு வழக்குல வெள்ளைச்சாமி தன்னுடைய அண்ணனாக சொல்லக்கூடிய முத்தையனை பார்த்து, ஆமா நீ எனக்கு பெரிய அண்ணனாக்கம், பேச வந்துட்டு இல்ல, சண்டையில பேசல, சண்டையில ஏதாவது வார்த்தைகள் வந்துடல, அது போல ஒரு வார்த்தை பேசியதுனால முத்தையன் வெள்ளைச்சாமியினுடைய திருமணத்திற்கு பிறகு என்ன ஏதுன்றது கேட்காம அமைதியாயிருக்கும். ஏன்னா தான் வளர்த்து ஆளாக்கின புள்ள என்ன பார்த்து நீ பெரிய அண்ணனாக்கும் அப்படின்னு ஒரு கீழ்த்தரமான சொல்லை சொன்னதுனால மனசுல வலி. சரி, மூக்கம்மாளுக்கும் வலிதான். ஏன்னா தன் குழந்தை போல பாவித்து வளர்த்த இந்த புள்ள தன் கணவனை பார்த்து இவ்வாறு சொல்லிடுச்சே அப்படின்னு வரும். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய மச்சு வீடுன்னு சொல்லுவாங்க, மச்சு வீடுன்னு சொல்லுவாங்க. பாக பிரிவினை அப்படின்னு சொன்னா சம்சாரம் அது மின்சாரம்னு ஒரு படம் பார்த்திருக்கீங்க. பெரிய வீட்டுல நடுவுல ஒரு தடுப்பு சுவர் போட்டு இல்ல கோடு போட்டு, இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சுவர் எழுப்பிடும். அதே போல உரிமை தாகம் அப்படின்னு, உரிமை குரல் அப்படின்னு ஒரு படம் எம்ஜிஆர் நடிச்சு, அதுலயும் அது போல அண்ணதம்பிக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு நடுவுல ஒரு மதில் சுவர் ஏற்படும். அது போல சுவர் எழுப்பி உனக்கு உண்டானது நீ பார்த்துட்டு எங்களுக்கு உண்டானது நாம பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு பிரிவினையினால பிரிஞ்சு காணப்படுகிறார். இந்த நிலைமையில தான் வரவுக்கு மீறி செலவான காரணத்தினால தன்னுடைய நிலத்தை வெள்ளைச்சாமி என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, பங்காரு சாமி என்று சொல்லக்கூடிய வட்டிக்கு பணம் கொடுக்கிற ஒரு இடத்துல போயிட்டு அதுக்குண்டான கிரைய பத்திரம் இருக்கும் இல்லையா, இன்னாருக்கு இந்த பகுதியில இத்தனை அளவுள்ள நிலம் இவருக்கு சொந்தம் அப்படின்னு பாண்டு பத்திரம் எழுதி வச்சிருப்பாங்க, கிரைய பத்திரம் சொல்லுவாங்க. அந்த பத்திரத்தை கொண்டு போயிட்டு பங்காரசாமி என்று சொல்லக்கூடிய அழகு வட்டிக்கு பணம் கொடுக்கிற இடத்துல 200 ரூபாயே வாங்கியிருக்கோம். சரி, 200 ரூபாய்க்கு அந்த அசல் கிரைய பத்திரத்தை வைக்கணுமா? நீங்க நினைக்கிறாங்க 200 ரூபான்றது இன்னைக்கு 2 லட்சம் ரூபான்னு வச்சு, இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய், அன்னைக்கு 200 ரூபாய் மதிப்பு 2 லட்சம் ரூபாய். 2 லட்சம் ரூபாய் யார் கொடுப்பாங்க? நம்பி எப்படி கொடுப்பாங்க? அப்ப நிலத்திற்கு சொந்தமான அந்த கிரைய பத்திரத்தை கொடுத்து 200 ரூபாயை பெற்றுக்கொண்டு தன்னுடைய சுமைகளை குறைத்துக் கொண்டிருந்தான். செலவினங்கள் ஆன கடனை. இந்த செய்தி எப்படியோ என காம்பவுண்ட் சுவர் தானே நடுவுல கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்படுகின்ற பிரச்சனையில வெள்ளைச்சாமிக்கும் அவனுடைய மனைவிக்கும், ஏன்னா அடிக்கடிக்கு குழந்தை சிக்காகுது இது அதுன்னு பார்க்கும்போது செலவினங்கள் அதிகமாகும் போது கோபம் போட்டு மனைவி திட்டுறான், மனைவி அவனை திட்டுறான். இப்படி பேசுற பேச்சு வழக்குல 200 ரூபாய்க்கு நம்பிக்கை கிரையமா அதை வச்சு பணம் வாங்கி இருக்கிறத மூக்கம்மாளுடைய காதுக்கு எட்டுகிறது. நமக்கு எதுக்கு இந்த வம்பு அப்படின்னு அமைதியா இருந்திருக்கலாம் இல்லவா மூக்கம்மாள்? அவன் வேற தான் வேறன்னு ஆயிட்டுமா? அவன் வயிறு தான் வயிறு தனித்தனியும் ஆயிடுச்சா? அப்புறம் எதுக்கு அமைதியா இருந்திருக்கலாம் அல்லவா? ஆனா மூக்கம்மாளுடைய மனம் கேட்கல. ஏன்? நிலம் பூர்வீக சொத்து,
அந்த மதிப்பு எவ்வளவுன்னு தெரியாம நம்பிக்கை கிரையமா 200 ரூபாய்க்கு வச்சு வாங்கிட்டு வந்திருக்கானேன்னு ஒரு கொதிப்பு மனசுல. விவசாய நிலத்துக்கு போயிட்டு பொழுதுக்கு வரக்கூடிய தன்னுடைய கணவனாக சொல்லக்கூடிய முத்தையன் இடத்துல சொல்லுகின்றார், என்னங்க உன் தம்பி பண்ண வேலை தெரியுமா என்ன அப்படின்னு கேட்டார். இது போல பங்காரு சாமி கிட்ட தன்னுடைய நிலத்தை நம்பிக்கை கிரையமா 200 ரூபாய்க்கு வச்சு வாங்கிட்டு வந்திருக்கான. சொல்லி வாய மூடல அண்ணனாக சொல்லக்கூடிய முத்தையனுக்கு கோபம் அளவுக்கு அதிகமா பொங்கி எழுந்து திருப்பக்கமா வந்து அவனுடைய வீட்டு வாசல் படியில நுழையலான்னு பார்த்தா மனைவி, அவனுடைய மனைவி திண்ணையில அமர்ந்துகிட்டு குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கா. அப்போ வீட்டுல ஆள் இல்ல அப்படின்றத உணர்ந்துகிட்டு வெளியில மாவரைக்கும் கல்லு எந்திரம் ஒண்ணு இருக்கு, ஆட்டுக்கல்லு. பழைய காலத்துல வீடுகள்லாம் இருக்கும், கிரைண்டர்களா ஆட்டுக்கல். அதுல உட்காந்துக்கிட்டு தன் கையில மாட்டை ஓட்டுகின்ற சாட்டியை வச்சுட்டு திரிச்சிட்டு இருக்கான். அது மூலமே கற்பனை பண்ணலாம், என்னன்னு கோபத்துல சாட்டையை திரிக்கிறான், மாட்டை அடிக்கிறாப்புல இவனை அடிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட. யாருடைய அனுமதி இல்லாம இதெல்லாம் செய்யறோம் அப்படின்றது பார்த்தா உள்ள படுத்துட்டு இருக்கான். தகவல் தெரிஞ்சு உள்ள போறான். யாரு கேட்டு நீ நம்பிக்கை கிரையமா 200 ரூபாய்க்கு நிலத்தை அடமானம் போட்டு வந்திருக்க அப்படின்னு குரல் கொடுத்தோடனே மல்லாப்பா படுத்திருந்த நெல்லைச்சாமி நிமிர்ந்து உட்கார்ந்து அந்த காட்சி தான் உங்க பாடப்பகுதியில கொடுத்திருக்கேன். யாரு கேட்டு இது பண்ண அப்படின்னும் போது இன்னும் வயதுல பெரியவராச்சு அண்ணன்ற முறையில வெக்கி ஆணம் கொண்டு துண்டு அக்கல்ல வச்சுட்டு பவ்யமா தலை முடிஞ்சுக்கிட்ட. உனக்கு ஏதேனும் கஷ்டம் இருந்தா பக்கத்துல நான் இருக்கேன், என்ன கேட்கலாம் இல்லடா, நீ சம்பாதிச்ச சொத்தா, உனக்கு எப்படி அது மனசு வந்தது நம்பிக்கை கிரையமா 200 ரூபாய்க்கு வச்சுட்டு வரதுக்கு? ஏன் நான் இல்ல, நான் அப்படி என்ன பேச்சு, ஏன் என்ன பேச முடியல உன்னால? இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது கவலைக்கு வச்ச, யாருகிட்ட வச்ச அப்படின்னு விவரம் கேட்க அவன் மாலையான சொல்லுகின்றான், இவ்வள பங்காரு சாமி கிட்ட நம்பிக்கை கிரையமாக அந்த கிழக்கு திசையில இருக்கக்கூடிய புதுச நிலத்தை 200 ரூபாய்க்கு கிரையமா குடிச்சிட்டு வந்திருக்கேன். அப்புறம் கோபத்துலயும் ஒண்ணு சொல்றான் அண்ணங்காரன். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்புறமா சரி சரி நாளைக்கு எல்லாரும் உழுவதற்கு நிலத்து பக்கம் போறாங்க, விதைய ஏற்பாடு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கிறான். எங்க கையில பணம் இருந்தா தானே விதையை ஏற்பாடு பண்றதுக்கு. ஆனால் மூக்கம்மாலோ நிலத்தை உழுது விதை விதைக்கிறதுக்கு ரோசி அப்படின்னு சொன்னா உரசுதல். ஃபார் எக்ஸாம்பிள் பருத்தி விதை, பருத்தி விதை சாணத்துல ஊற்றி ஒத்தி எடுப்பாங்க, அது போல உரசுதல் அப்படின்னு பேர் அதுக்கு, ரோசின்னு. அந்த விதைய விதை பெட்டியில போடுவாங்க, ஓலை பெட்டியில போட்டு வச்சிருப்பாங்க. இப்பதான் கையில கூட வச்சுக்கிறோம், முகம் வச்சுக்கிறோம். இப்பெல்லாம் ஓலை பெட்டி, பண ஓலையான செய்த பெட்டியில தான் விதை நெல் போட்டு வைப்பாங்க. விதைக்கு தேவையான அத்தனை அதுல இருக்கா. அந்த கூடையில இருந்து அள்ளி 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 நிலத்துல தூவாங்க. இல்ல வேர்க்கடலை இருந்ததுன்னா ஒன்னொன்னா எடுத்து அப்படியே அள்ளி ஒன்னொன்னா நிலத்துல போட்டுட்டு வருவாங்க. முன்னாடி வேர் உழ, பின்னாடி அது மேல போட்டுட்டு வருவாங்க. பின்னேர் வந்து அது மூடும். வானம் பார்த்த பூமி, அதான் புன்சை நிலம்னு சொன்னேன், நன்சை நிலம்னு சொல்லல, புன்சை நிலம். புன்சை நிலம்னா வானம் பார்த்த பூமி, நன்சை நிலம்னா அளவுக்கு அதிகமான தண்ணி பாய்ச்சக்கூடிய நிலம். அப்படின்னா தோப்பு துறவு போல இருக்கணும். துறவு அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல சின்னராவரணம், இந்த துறவுன்னு போட்டீங்கன்னா முற்றும் துறந்த துறவின்னு அர்த்தம். ஆசையை துறந்தவன் துறவி. அதே இடையினரா போட்டா இந்த துறவுன்னு சொன்னா நீர் நிலை உள்ள கிணறு, கிணறு. அதனாலதான் தோப்பு துறவுன்னு சொல்லுவாங்க. தோப்புன்னா அகன்ற நிலப்பகுதி, துறவுனா அது பாய்ச்சி போய் நீர்நிலை உள்ள கிணறு. எதுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தாம? நன்சை நிலம்னா அது போல கிணற்று பாசன நீர் இருந்து நெல்லோ கரும்போ பயிரிட்டா அது நன்சை நிலம். வானவார்த்த பூமினா எப்போ மழை பெய்யுமோ அதுக்கேத்தாப்புல விதை விதைச்சு, அதுக்கேத்தாப்புல களை பறிச்சு, அதுக்கேத்தாப்புல விளைச்சல பிடிங்குவாங்க. அது போல நிலமா இருந்தா அது புன்சை நிலம். அப்படிப்பட்ட புன்சை நிலத்துல நாளைக்கு எல்லாரும் உழ போறாங்க.
விதைய தேர்வு செய்து வச்சுட்டியா அப்படின்னு கேட்கிறான். ஒன்னே இல்லை. ஆனா இதுக்கு முன்பாகவே மூக்கம்மான் விதையை நல்லா தேர்வு செய்து பனை ஓலை பெட்டியில வச்சிருக்காங்க. சரி சரி, நாளைக்கு விடிகாலம் எழுந்து மாட்டை பூட்டிக்கிட்டு நிலத்துக்கு போகணும், நிலத்தை உழணும், ரெடியாகு, நான் போயிட்டு பங்காரு சாமியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு துண்டை உதிரிட்டு எழுந்து வெளியே வரான். போறான், பங்காரு சாமி கிட்ட போறான். பங்காரு சாமி, என் தம்பி என்னவோ நிலத்தை நம்பிக்கை கிரையமா வச்சு பணம் வாங்கியிருக்கானமே, எமௌண்ட் பணம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்க, நீ யாரு? நான் அவனுடைய அண்ணனாக்கம். ஓஹோ அப்படியா, சரி சரி, உன் தம்பி நிலத்த மேல நம்பிக்கை கிரையமா வச்சு 400 ரூபாய் வாங்கியிருக்கான். 400 ரூபாய் வாங்கியிருக்கு. வந்ததே கோபம். யாருக்கு? ஓ, என்ன பேசுற? 200 ரூபாய் வாங்கியிருக்கான்னு சொன்னா நீ நடாத 400 ரூபான்ற? ஆமா, 400 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கான். வேணா உன் தம்பி போய் கூப்பிட்டு வா. நீ யாரு அப்படின்னு. நீ யாரா? ஒழுங்கா நம்பிக்கை கரையமா வச்ச அந்த பத்திரத்தை கொடுத்துட்டு 200 ரூபாய் வாங்கிக்கோ. 400 ரூபான்னு போய் சொன்ன வேற மாதிரியா நடக்கும் அப்படின்னு போது, அப்படியா, நீ என்ன மிரட்டுறியா? கொடுக்க முடியாது, போ. என்ன பண்ணுவ நீ? நிலத்துல நாளைக்கு காலையில போய் உழ போறோம், முன்னாள் முடிஞ்சது நீ பாரு அப்படின்னு பேசுறோம். நிலத்துல நாளைக்கு காலையில போய் உழ போறியா? பணத்தை எடுத்து வச்சுட்டு போய் நிலத்துல காலவை. இல்லடான்னா நான் வேற மாதிரி அப்படின்னு சேட்டு பாணியில பேச ஆரம்பிச்சோம். யாரு? மேலூர் பங்காரசாமி. பொழுது விடிந்தது. அவங்க நிலத்துக்கு உண்டான உரிமையாளர்கள் மாட்டை பூட்டிக்கிட்டு ஏற்களத்தை கொண்டு போயிட்டு நிலத்தை உழறாங்க. இவனும் தன்னுடைய பங்களிப்பா நிலத்தை உழா போனா, முத்தையனும் நிலத்தை உழுறாங்க. மூக்கம்மா விதையை விதைச்சிட்டு வரா. இந்த செய்தி எப்படியோ பங்காரு சாமியின் காதுக்கு எட்டியது. வேட்டியை மடிச்சுக்கிட்டு நேரம் நிலத்த பக்கம் வரான். தொலைதூரத்துல உழுதுட்டு இருக்க பங்காரு சாமி வெள்ளச்சாமியை பார்த்து, டே வெள்ளச்சாமி, யாருடைய நிலத்துல யாரா உணர்றது அப்படின்னு குரல் கொடுத்த உடனே அப்படி ஏறிட்டு பார்த்தான் முத்தையன். என்னது, யார் வீட்டு நிலத்துல யாரு உழுறதுன்னா கேள்வி கேட்கிறார். இந்த வரண்டான்ட்டு வேட்டியெல்லாம் மடிச்சு கட்டிட்டு சாட்டிய தூக்கிக்கிட்டு அண்ணன் முன்னேற, பின்னாடி தம்பிய பின்னேறி வர, இவங்களுக்குள்ள 2 பேரும் ஒற்றுமை ஆகிட்டாங்க பொழுது. இனி நம்ம பருப்பு வேகாதுன்னு நினைச்சுக்கிட்டு இந்த வேட்டியை நல்லா இறுக்கி மடிச்சு கட்டிக்கிட்டு துண்டை காணும், துணியை காணும், அந்த விரப்பு ஓரமா, நான் உங்களை பார்க்க வேண்டிய இடத்துல பாக்குறேன், நேரம் வக்கீல் கிட்ட போறேன், நோட்டீஸ் கொடுத்து உங்க நிலத்தை நாம அபகரிக்கணும் இல்லையா பாருன்னு சொல்லிட்டு சவால் விட்டு ஓடுறான். யாரு? மேலூர் பங்காரசாமி. இப்ப இந்த நிலம் அது மீட்டார்களா இல்லையான்றது, பணத்தை கொடுத்தானா இல்லையான்றது கதையில வரல. பணத்தை பெற்றுக்கொண்டது போல நிலம் மீட்டு எடுத்ததை போல. அப்ப நம்மளுடைய நிலம் நமக்கு அடையாளம். எக்காரணத்தோட அந்த நிலத்தை பிறருக்கு விட்டுவிடக் கூடாது. இப்ப கடைசியில 2 பேரும் ஒன்னா இணைஞ்சிட்டாங்க. இந்த கதையினுடைய சாராம்சத்தின் பிரகாரம். ஆனா கதையினுடைய தலைப்புல ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. இருவரும் ஒன்று இணையாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும்? இப்ப என்ன நடந்திருக்குன்றத கற்பனை நீயே எழுதும். என்ன நடந்திருக்கும்? அளவுக்கு அதிகமா கடனை வாங்கிட்டு திருப்பி தர முடியாம வெள்ளச்சாமி தன்னுடைய பொண்டாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு வெளியூருக்கு போயிட்டான். வெளியூருக்கு பிழைப்பதற்கு வழியை தேடி சொந்த நிலத்தை பிறர் இடத்துல கொடுத்துட்டு பிழைப்புக்காக வெளியே போகணும். இந்த கற்பனையா அவரோட பாணியில ஏற்படுத்தி. ஆனா இந்த கதையில 2 பேரும் இணைந்தாலும் கூட முடிச்சிருக்காங்க. அப்ப நிலத்தை பூர்வீக சொத்தை எக்காரணத்தை கொண்டு யாரிடத்துல விளக்குறாங்க. அவங்க வந்து 200 ரூபாய் தான் உன் தம்பி வாங்கியிருக்காங்கன்னா முறைப்படி முத்தையன் 200 ரூபாய் கட்டிட்டு நம்பிக்கை கரையை வாங்கியிருப்பான். ஆனா பங்காரசாமி என்ன சொன்னா, போய் சொன்ன உடனே நான் ஒரு தரமாட்டம் உணவு கொஞ்சம் நீ பாக்கலான்னு சொல்லிட்டு நிலத்தை உட போனா, இவனை என்ன பண்ணிட்டான், விடுதுறியா நான் ஃபர்ஸ்ட் நோட்டீஸோட வரேன்ட்டு. அப்போ உரிமம், நிலம் நமக்கு உரிமம், அதை விட்டு விடக்கூடாது.
அதை பாதுகாக்கணும் அப்படின்றத இந்த பகுதியில இதுதான் கதையினுடைய நிலம் நமது அடையாளம், அதை இழக்கக்கூடாது அப்படின்னுதான். ஓகே, புரிஞ்சு வச்சா? இதுல ஒரு நெடுவினா கொடுத்திருக்காங்க பாருங்க. உங்களுக்கு என்ன நெடுவினா பாருங்க. பொறுப்புணர்ச்சி மன்னிக்கணும், அது முதல் கல்லா. உரிமைதான் கதையில் வெளிப்படும் உறவின் மேன்மையை புலப்படுத்துக. உறவின் மேன்மையை புலப்படுத்துகன்னு ஒரு தலைப்புல கொடுத்திருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு இந்த கதையை படிச்சு பாரு, படிச்சுட்டு ஹோம் டெஸ்ட்ல எழுதிட்டு வா. நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் இந்த கதையை தேர்வா எழுதிட்டு அதுக்கப்புறம் இலக்கண பகுதியோ அல்லது உரைநடை பகுதிக்கோ போகலாம். ஓகே, சரி, தேங்க்யூ.